நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷமா குழந்தை இல்ல. ஊர்ல உள்ள குருசாமி சொல்றாரு, நீ ஐயப்பனை மனசுல நினைச்சுக்கிட்டு மாலை போட்டு விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வா, நீ வேண்டுனது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அதே மாதிரி விரதம் இருந்து 41 நாள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வராரு. ஐயப்பனுடைய அருளால ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குறாங்க. அந்த பெண் குழந்தைக்கு மணிகண்டா அப்படின்னு ஒரு அழகான பேரும் வைக்கிறாரு. அப்பாவுக்கு பொண்ணு மேல அவ்வளவு பாசம். அந்த பாசத்துடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஊர்ல இருக்கிற எந்த பெண் பிள்ளைங்களை பார்த்தாலும் தன்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு. ஊர்ல பெண் பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நாளா போய் நிக்கிறாரு. போய் நின்று சண்டை எல்லா எக்ஸ்ட்ரீமுக்கும் போறாரு, சண்டை போடுற லெவலுக்கு. அவ்வளவு பாசம் வச்சிருக்கிற அவருடைய பெண் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வருது. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இருமுடி படத்துடைய கதையா எடுத்திருக்கிறாங்க. இதுல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, ரவி தேஜா சார்ட்ட இருந்து இப்படி ஒரு கதையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு வித்தியாசமான கேரக்டர். அவருடைய கேரியர்லயே ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னா என்னுடைய பார்வையில் இந்த படத்தை தான் சொல்லலாம். அற்புதமா நடிச்சிருந்தாரு. முக்கியமா அந்த 5ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பெண் குழந்தையா ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா நம்ம ஜிவி பிரகாஷுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், ஐயப்பன் பாடல் அவ்வளவு அருமையா போட்டிருந்தாங்க. இந்த படம் ஐயப்பனுடைய தரிசனம் பண்ற ஐயப்ப பக்தர்களா இருக்கிறீங்கன்னா உங்களை இந்த படம் ரொம்ப கனெக்ட் பண்ணும். பெண் பிள்ளைங்களை பெத்த அப்பாவா நீங்க இருக்கீங்களா, அப்போ உங்களையும் இந்த படம் ரொம்ப கனெக்ட் பண்ணும். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கொடுத்த காசுக்கும் செலவழிச்ச நேரத்துக்கும் ஒர்த்தா இருந்துச்சு. நீங்க யாராவது இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை கவனிச்ச அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி.